ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட டவுட், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள். மே மாதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். பொது பலன் தான் அப்படின்னா ஒரு 20% எடுத்துக்கலாம். அது 100% எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா 100% எடுப்போம். இது ஒரு 20% நீங்க எடுத்துக்கலாம். இது பொது பலன்கள் போது. இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மே மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும், அது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். இப்பவே வெயில் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிச்சு. வெயில் பயங்கரமான வெயில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் புத்தாண்டு பலன் வீடியோலையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பலன்களையும் சொல்லியிருப்போம், இந்த வருடம் வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி தான் முடியுது. அப்ப ஒரு 25 டேஸ் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க. அந்த மதியம் ஒரு 11 மணில இருந்து மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டயத்துல மட்டும் வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும். முடிஞ்ச இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். அம்மை போடுவது, இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மரம் வெட்டக்கூடாது, புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல. மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா இருக்கும். அப்ப ஸோ முடிஞ்சா போய் அட்டன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா சொல்றேன், ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஸோ வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிந்தால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்கள்ல இருக்க சிவன் கோயில் பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும். முக்கியமா மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்னைக்குதான் நடக்கும். ஸோ எவ்வளவு உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பம், அதாவது முதல் மாசம், வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம், அதுல வர முதல் பௌர்ணமி. அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமியை யாரை வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல, அவரை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எழுதுறவர். சோ நம்ம அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும். அப்ப இந்த புது வருடத்துல நம்ம பாவங்களை அதிகமா செய்யக்கூடாது, நம்ம புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது, புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது சிறப்பு. வேற என்ன அப்படின்னா, சிவபெருமானோட வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரியும், மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்புக்கு காரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார். இவர் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவார். மே மாசம் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாபம் ரீதியா பாத்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு. திருக்கணித பஞ்சாபம் படி பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, 2 நாள் தான் டிஃபரன்ஸ். சோ பெரிய அளவுல மாற்றங்கள் கிடையாது. அப்ப 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டுக்கு போறாரு. நம்ம குரு பயிற்சி பலன்கள் தனியாவே போட்டிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகு கேது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாபம் படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது பவன் கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம், சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம். சோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சோ நம்ம வீடியோக்கு போவோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்ப நம்ம தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? இந்த தனுசு ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தான். இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பாத்தீங்கன்னா நீச்சமும் ஆகாது, பகையும் படாது, சமநிலைவாது இருக்கும். அப்ப இந்த ஒரு வீட்டுல மட்டும்தான் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பகைப்படாது. இது ஒரு அற்புதமான வீடு, தனுசு வீடு. சோ இப்ப தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கூடயும் ஒத்து போயிருவாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ராசி எதுனா தனுசு ராசிக்காரங்க தான். அது உங்க வாழ்க்கையில, அதாவது உங்க சொந்த ஜாதகத்துல கொஞ்சம் டைம் சரியில்லாம இருந்துச்சுன்னா எதிரிகள் நம்மளுக்கு துரோகம் செஞ்சவங்க தான் சந்திப்போம். ஏன்னா அது வந்து மகாபாரத போர் நடந்த இடம். மகாபாரத போர்ல என்ன நடந்துச்சு? துரோகம், எதிரிகள் எல்லாமே இருந்துச்சு, அவர் போராட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரிதான் தனுசு ராசிக்காரங்க. சரி, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்ததுல இருந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவா நடந்துச்சு. அதாவது வேலை கிடைக்காம இருக்கிறது, இல்லாட்டி வேலையில வருமானம் இல்லாம இருக்கிறது, தொழில வருமானம் இல்லாம இருந்தது, கணவன் மனைவிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. யாருக்கு நிறைய பேர் கடன் வாங்கிட்டாங்க, கடன் அடைக்க முடியாம போறது, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு டிசீஸ், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்து அடிக்கடி வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவதிப்பட்டாங்க. எல்லாம் இப்ப மாறப்போகுது. ஏன்னா குரு பகவான் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியே பார்க்க போறாரு. ராசினா நீங்க உங்களே குரு பகவான் பார்க்க போறாருன்னா என்ன? உங்க ஹெல்த் முதல்ல நல்லா இருக்கும். நீங்க முதல்ல நல்லா இருக்க போறீங்க, நல்லா ஆக்டிவா இருக்க போறீங்க. அது இல்லாம நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. எதனாலதான் கிடைக்குங்க பின்னாடி சொல்றேன். வேலை கிடைக்க போகுது, வாங்கின கடன் எல்லாம் அடைக்க போறீங்க. புதுசா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது. முதல்ல பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிரும். ஏன்னா அது 7ஆம் இடம். கணவன் அந்த மனைவி, மனைவி அந்த கணவன், களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானத்துக்கு உங்க ராசிநாதன் குருவே போயிட்டு ராசியவே பாக்குறாரு. இப்ப கண்டிப்பா திருமணத்தை செஞ்சு வச்சிருவாரு. எங்கெல்லாம் பாக்குறாரு குருனா 11ஆம் இடத்தை பாக்குறாரு. 11ஆம் இடம்னா வெற்றி ஸ்தானம் போதுதான், லாபஸ்தானம் போதுதான், ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் இடமும் அதுதான். சோ அந்த இடத்த குரு பார்க்கும்போது நீங்க என்ன விஷயத்துல ஆசைப்படுறீங்களோ, நீங்க என்னதான் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க இழந்ததும் கிடைக்க போது, நீங்க ஆசைப்பட்டதுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. 11ஆம் இடத்தை குருபான் பார்க்கும்போது 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. 3ல ராகு வேற இருக்கிறாரு. அப்ப உங்களோட முயற்சிகள், நீங்க சொந்த முயற்சி, புதுசா திங்க் பண்றது, புதுசா கிரியேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அந்த இடத்துல ராகு வேற இருக்காது, பிரம்மாண்ட கிரகம். ராகுனா பிரம்மாண்ட கிரகம். அப்ப பிரம்மாண்ட கிரகம் தொடர்புகளை விரிவுபடுத்துவார். ஏன்னா 3ஆம் இடம் வந்து தொடர்புகள் ஸ்தானம், கம்யூனிகேஷன் சொல்றாரு. இப்ப இதுக்கு முன்னாடி 100 பேருக்கு உங்களுக்கு தெரியும்னா இப்ப 1000 பேருக்கு உங்களுக்கு தெரிய போகுது. குரு வேற பாக்குறப்ப நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இதுல. சரி, ஓகே. இப்ப வேற என்னதான் கிடைக்கும் இந்த மாசத்துல அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி சனிதான். 3ஆம் வீட்டு கிரகம் அவர் தான். அவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறார். இது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனியில கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அஷ்டம சனியில் நடக்கிற பாதிப்புகள்ல பாதி பாதிப்புகள் அர்த்தாஷ்டம சனியில் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு பாதிக்காது. ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசியை பார்க்கும்போது சனியால பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது. இப்ப 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. இங்கதான் இன்னும் 2.5 வருஷம் சனி பகவான் இங்கதான் இருப்பார். இப்ப இந்த 2.5 வருஷத்துல தனுசு ராசிக்காரங்க 2வது இன்கம் பார்ப்பாங்க. 2 வருமானம் சொல்லுவோம் பாத்தீங்களா, மெயின் பிசினஸ் ஒண்ணு, சைடு பிசினஸ் ஒண்ணு அப்படின்னு. 2ஆம் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய பேர் முயற்சி செஞ்சு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வந்து 2ஆம் வருமானம் பண்ணுவீங்க. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது நல்ல வீடு, நல்ல பிரம்மாண்டமான வீடு கட்டுறதுக்கான யோகம் கிடைக்கும். டூர் போவீங்க. அந்த இடத்துல வந்து சுக்கிரன் உச்சமாறாரா, அப்ப நிறைய பேர் டூர் போவீங்க, சுற்றுலா தலம் போவீங்க. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குலாம் வந்து சுக்கிரன் தான் காரணம். அவர் வந்து உச்சமாறாரு 4ஆம் இடத்து சுகஸ்தானத்து உச்சமாறாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. சரி, வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் 5ஆம் இடத்துல இருக்கு. அதாவது சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காரு. அந்த புதன் யாரும் உங்களுக்கு 7ஆம் வீட்டாதிபதி, 10ஆம் வீட்டாதிபதி. 7ஆம் வீட்டாதிபதியும் 10ஆம் வீட்டாதிபதியும் ஆகிய புதன் 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப மனைவி பேர்ல தொழில் பண்றவங்க, இல்ல மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்றவங்க, பார்ட்னர்ஷிப்ல பண்றவங்க எல்லாருக்கும் இப்ப நல்லா இருக்கும். அப்ப கணவனால மனைவிக்கு, மனைவியான கணவனுக்கு, இல்லாட்டி பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். நல்லா பிசினஸ் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து 10ஆம் அதிபதி போய் 5ஆம் இடம் பாக்கிய சார்ந்த சூரியனோட சேருது. சூரியன் யாரும் உங்களுக்கு 9ஆம் வீட்டாதிபதி. அப்போ 9-10னா தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த மாதத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன யோகம் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம். நீ நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல சேர்றாங்க. என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு. சரி, 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும்போது பிள்ளைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்க போகுது அவங்களுக்கு. இந்த தனுசு ராசிக்காரங்களோட பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும், தனுசு ராசியா இருக்க மாணவர்களுக்கும் இந்த மாசம் நல்லா இருக்கும். நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும், படிப்புல எந்த குறையும் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போறாரா. அப்ப நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிருக்கவங்க இப்ப கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துலயும் சூரியன் வர, சர்வீஸ் சொல்ற இடம் 6ஆம் இடம், சர்வீஸ் சொல்ற இடம் 6ஆம் இடம். அரசு கிரகம் அங்கே போகும்போது கண்டிப்பா சர்வீஸ கொடுத்துருவார், அரசு வேலை கொடுத்துருவாரு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட், இந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் உச்சமாவும் இருக்கிறார். அப்ப கண்டிப்பா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இது ஏன் 100% அடிச்சு சொல்லலாம் அப்படின்னா ராசிக்கு குரு பகவானோட பார்வையும் வேற இருக்கு.
ஸோ அதனால கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கான டைம் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. 11ஆம் இடத்த குரு பாக்குறாரா, அப்ப நிறைய பேருக்கு போன வருஷத்துல நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிருந்துச்சு. தனுசு ராசிக்காரங்களுக்கு கணவனை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க, நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க. அப்ப பிரிந்த கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க. இப்ப அதே நேரத்துல சில பேருக்கு 2ஆம் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ப பண்ணலாம். ஏன்னா ஆசை அபிலாசை நிறைவேறும் இடத்த வேற குரு பகவான் பாக்குறாரா, 7ஆம் இடத்தும் குரு வராரு. அப்ப கண்டிப்பா திருமணத்தை பண்ணி வச்சிருவாரு. சரி, இப்ப உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரா, இது அவருக்கு நீச்ச வீடு வேற. உங்களுக்கு இவர் யாருன்னா 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. நீச்சமாலாமலாம் ஆகக்கூடாது. ஏன் நீச்சமாகக்கூடாது? உங்களுக்கு யோகாக்காரன் அவர் தான் 5ஆம் வீட்டு அதிபதி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது இப்ப கொஞ்சம் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப சால்வ் ஆயிடும். அந்த செவ்வாய் நவுந்துட்டாருன்னா அது சால்வ் ஆயிடும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்பு இல்லாம வராது. அப்ப அது ஃபீவர், கோல்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில பிள்ளைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது அடிவேறு மர்மஸ்தானங்கள பிரச்சனைகள் வரும். ஏன்னா அது 8ஆம் இடம்ங்கிறது மர்மஸ்தானத்தை குறிக்கிற இடம். அந்த இடத்துல செவ்வாய் வரும்போது ஹீட் சம்பந்தப்பட்டது, ஸ்கின் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி கட்டி கொப்பளம், இது மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்பு வரும். சோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்தையும் வேற அந்த செவ்வாய் பார்க்க போறாரு. 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 8ஆம் பார்வையா 3ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்ப கண்ணு, பல்லு, இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் எச்சரிக்கைக்காக சொல்றேன். ஆனா குரு பார்வையில இருக்காங்க, பெரிய அளவுல வந்துடாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரா, 9ஆம் இடம்ங்கிறது அப்பா ஸ்தானத்தை சொல்றது, தகப்பன் ஸ்தானம் சொல்றது. அப்ப அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்பாவுக்கு உடம்புலாம் போறதுக்கோ இல்ல அப்பாவுக்கு வேலையில பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குவாங்க. ஆனா 9ஆம் இடத்துக்கு கேது வரும்போது ஆன்மீக பயணம் நிறைய போகும், தூரதேச பயணங்கள் நிறைய போகும். தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. அதுல இந்த தனுசு ராசிக்காரங்க சந்திராஷ்டமம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க சந்திரன் 8 வேற. அப்ப அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல தனுசு ராசிக்காரங்க வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா இருக்கணும். பணம் கொடுக்க வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆர்குமெண்ட் எதுவும் பண்ணிக்க கூடாது யார்கிட்டையும். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கானா, மத்தபடி அடுத்து வரக்கூடிய காலங்கள் தனுசு ராசிக்கான காலம் தான். சோ ரெடியா இருங்க, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்க போகுது. ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க அடுத்து வர காலகட்டத்துல. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோணம் புதுத்தெரு பகுதியில இருக்க வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. சோ நேர்ல யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும்னா நேர்ல பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கு, போன் நம்பர் போன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இது மாதிரி பலன்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.